நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பார்த்து புரிந்து செயல்படுங்கள் என பொதுமக்களிடையே அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் தனியார் மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா கலந்து கொண்டு 950 பயனாளிகளுக்கு 1,75,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ஏழைகளுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்கின்ற ஒரே அரசு அம்மாவின் அரசு, எடப்பாடி அரசு என்றார். ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை பரிசீலனை செய்து உதவிகளை வழங்கி வருவதாகவும், தங்கம் விலை கூடியதால் கொடுக்க முடியாது என எதிர்க்கட்சிகள் பொய்யான வதந்திகளை கூறி வந்த நிலையில் அவற்றை பொய்யாக்கி தற்போது தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டு வருவதாகவும், 8 கிராம் வழங்கக்கூடிய நேரத்தில் அடுத்து 10 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கொடுக்கின்ற எண்ணம் படைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றும், முயற்சி எங்களுடையது, முடிவு உங்களுடையது, சொன்னதை செய்கின்றோம், எந்த நேரத்திலும் இலகுவாக அணுகக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி என்றும் தெரிவித்தார். ஆக ஏழைகளுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்கின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு தான். பாதிக்கப்படுகின்ற மக்களாக இருந்தாலும் சரி, வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, திருமண உதவித்தொகை வேண்டி விண்ணப்பிக்கின்ற பெண்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை, உதவிகளை வழங்குகின்ற அரசாக அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு இன்றைக்கு வழங்குகின்றது. இன்றைக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்க மாட்டார்கள் என்று சிலர் பொய் பிரச்சாரம் செய்தார்கள். காரணம், தங்க விலை கூடிவிட்டது. தங்க விலை கூடிவிட்ட காரணத்தால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, கொடுக்க மாட்டார்கள், நிதிநிலை சரியில்லை என்று எல்லாம் சொல்லி பொய்யான வதந்திகளை, உண்மைக்கு புறமான செய்திகள் எல்லாம் சில எதிர்கட்சிகள் கிளப்பி வந்தன. அவைகள் எல்லாம் பொய்யாக்கிற விதமாக 2500 பேர்களுக்கு இன்னைக்கு 2400 பேர்களுக்கு இன்னைக்கு ஒரே நேரத்தில் வெவ்வேறு மாவட்டத்தில் 7 தொகுதியும் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் வாங்குகின்ற பெண்களுக்கு திருமண உதவித்தொகை. தாலிக்கு தங்கம் கொடுப்பதை சிரமம் இருக்கு என்று சொல்கின்ற மத்தியிலே 1 பவுன் 8 கிராம் தங்கம் என்பதை இனி வருங்காலத்தில் 10 கிராமாக வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 50,000 ரூபாய் என்பதை 60,000 ரூபாயாக அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக கொடுக்கின்ற எண்ணம் அளித்த ஆட்சியாளர்கள் நாங்கள், கொடுக்கின்ற குணமளித்த முதலமைச்சர் எடப்பாடியார். முயற்சி எல்லாம் எங்களுடையது, முடிவு உங்களுடையது. ஆகவே நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், சொன்னதே செய்து கொண்டே இருக்கிறோம். ஆக எந்த நேரத்திலும் இலகுவாக அணுகக்கூடிய ஆட்சி எங்கள் ஆட்சி. சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மற்றவர்கள் அப்படி விட்டாபராத்தர்கள் வாழ்வார்கள். அங்கே இருக்கிற விருந்தினர்களை தெரிவிக் கொள்வார்கள், மக்களை பார்க்க மாட்டார்கள். எளிமையாக மக்களை சந்தித்து கொரோனா காலங்களிலும் மாவட்டம் முழுக்க அம்மா உணவுகளை இலவச உணவு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. நான் தான் வழங்கி வழங்குகிறேன். சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபாபு அவர்களும் முடிந்த அளவு உதவி செய்தார். அரசின் சார்பாக கலெக்டர், ஆட்சித்தலைவர் நானும் ஏகப்பட்ட உதவி செய்தோம். ஆக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு துணையாக, இணையாக, பணமாக, பக்க உதவியாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். உங்களுக்கு உதவியாக, உறுதுணையாக, சகோதரனாக, சகோதரியாக நாங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய நாங்கள். நடப்பதற்கு சிரமப்படுறாங்க, அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் பரிசு 2000 ரூபாய் கொடுத்த உடனே அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் ஆட்சி என்பது ஏழைகளுக்கு தெரியும். அதை வசதி வச்சவர்களோட கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. இல்லாத மக்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷப்படக்கூடியவர்கள் நாங்கள், இருப்பதை எடுத்து கொடுப்பதில் சந்தோஷப்படக்கூடிய நாங்கள், அதை கெடுப்பதில் சந்தோஷப்படக்கூடியவர்கள் மற்றவர்கள். ஆக நான் கொடுத்து கொடுத்து நகர் சிறந்த நகரின் சொந்தக்காரர் எம்ஜிஆருடைய வடிவத்தவர்கள், பிறருக்கு உதவி செய்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அழகு பார்த்த புரட்சித்தலை அம்மாவுடைய வழிவந்தவர்கள், பிறருக்கு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணம் அளித்த அந்த எடப்பாடியார் ஓபிஎஸ் ஆளுகின்ற அவருடைய பின்னால் இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு காத்திருக்கின்றோம். 1 வருஷம் மார்ச் 22 இன்னைக்கு வரைக்கும் சரியான வேலை வாய்ப்பு. 8-9 மாசம் கொரோனாவால் வேலை இழந்தோம். சாப்பாடுக்கே கஷ்டப்படுகிற நிலைமை வந்தது. வசதி வாய்ப்பாக வாழ்ந்தது கூட வேலை இல்லாமல் வீட்டுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. இப்போ ஒரு 3 மாத வேலை, அதுவும் வாரத்தில் 4 நாள் வேலை. இந்த நேரத்தில் உயிர்களை காப்பாற்றி சரியான உணவுகளை கொடுத்து உதவிகளை செய்து உலகமே எந்த நேரத்திலும் தமிழகத்தில் ஒளிபாய்ச்சிய ஆட்சியாக அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. ஆலோசனை, முதலமைச்சருடைய ஆலோசனை, எத்தனை முறை ஆட்சி நேரத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பார் காணொலி காட்சி வாயிலாக.
ஆக உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம். சிலர் வருவார்கள் போவார்கள், மக்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு எண்ணிப்பாறை செலுத்தூர் பகுதியில் அரசு கல்லூரி, செலுத்தூருக்கு ரிங் ரோடு, பல்வேறு சாலைகள், அத்தனை சாலைகள் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்டிஓ அலுவலகம், தாலுகா தாலுகா அலுவலகம், தாலுகா ஆபீஸ், புதிய தாலுகா, எத்தனையோ புதிய புதிய திட்டங்களை எல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்திற்குள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியில் பல்வேறு சாதனைகள். இத்தனை செய்தது யார்? அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு. ஆகிய வந்திருக்கின்றவர்கள் பெரியோர் அந்த திருமணத்தில் இருக்கிறீர்கள், அவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உங்கள் அத்தனை பேருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை உடனே பார்க்க முடியாது, அனுபவத்தில் தான் பார்க்க முடியும். நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், புரிந்திருப்பீர்கள். புரிந்து தெரிந்து செயல்படுங்கள் என்று சொல்லி வந்திருக்கின்ற பயனாளிகள் மக்கள் அத்தனை பேருக்கு வாய்ப்பை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.